கோகோன்ற இந்த ஒரு கொரில்லா சாகிறதுக்கு முன்னாடி மனித இனத்துக்கே ஒரு மெசேஜை சொல்லிட்டு செத்து இருக்கு. கோகோ சொன்ன அந்த ஒரு மெசேஜை மட்டும் கேட்டால் ரொம்பவே ஆச்சரியப்படவும் தோணுது. அதே சமயம் மனித இனத்தை நினச்சி ரொம்பவே கவலைப்படவும் தோணுது. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கொரில்லாவால் எப்படி ப்ரோ பேச முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த கொரில்லாக்கு ஹியூமன்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸே இதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஹியூமன்ஸ் இந்த கோகோ கிட்ட டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க, உனக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு, நீ சாக போகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கோகோ சாகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜை சொல்ல விரும்புச்சு. கோகோ சொன்ன அந்த ஒரு மெசேஜை நான் மேலே சப்டைட்டிலோட ப்ளே பண்ணுறேன். அதே சமயம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நான் தான் கொரில்லா, நான் தான் நேச்சர், நான் தான் ஃப்ளவர், நான் தான் இயற்கை. கோகோக்கு மனுஷங்களை ரொம்பவே பிடிக்கும். கோகோக்கு இந்த உலகத்தை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் மனுஷங்க ஒரு முட்டாள். சாரி கோகோ, அழுகுறேன். ரொம்பவே சீக்கிரமாக இந்த உலகத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த உலகத்துக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தை காப்பாற்றுங்க. இந்த இயற்கை உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கோகோ மனித இனத்துக்கு சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன மெசேஜ். மனுஷங்க தானே பெட்டா பூனையெல்லாம் வளர்த்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கோகோவே பூனையை பெட்டாலாம் வளர்த்துருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சொன்னால் கோகோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.